வாலிபர்களோடு தேவன் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். மோசே பிறந்தபோது பார்வோனின் ஆணைக்கு இணங்காமல் அந்த மோசையுடைய பெற்றோர் அவனை 3 மாதம் அவனை ஒளித்து வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த மோசையை தேவன் இஸ்ரவேலை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக ஆண்டவர் உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். போத்திபாரின் மனைவியுடைய ஆசைக்கு இணங்காத அந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தான். அந்த யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக, லட்சக்கணக்கான மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக அவன் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இணங்காமல் தேவனை அறியாதவர்கள் மத்தியில் எங்கு, எப்படி, எதற்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல வேண்டாம் என்று சொல்லாமல் நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களில் நாம் சிக்கி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும். பிரசங்கி 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நாம் விலகும்போது நமக்கு பிரியமில்லாத செயல்களுக்கு நாம் தலையாட்டி கொண்டிருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று எழுதியிருப்பது போல நாம் மனிதர்களுக்கு பிரியமாக நடக்காமல் தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதையே செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்க, இத்தாலியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வயலின் இசைக்கலைஞர் நிக்கோலா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மறைவுக்கு பின் தான் நேர்த்தியாய் வாசித்து இசையெழுப்பின அந்த இசைக்கருவியை தன்னுடைய சொந்த ஊரான ஜெனிவாவில் அதை காட்சி பொருளாக, ஒரு அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கும்படி அவர் உயில் எழுதி வைத்தார். அது மாத்திரமல்ல, அந்த இசைக்கருவியை மறுபடியும் யாரும் இசைக்கக்கூடாது என்று சொல்லியும் எழுதி வைத்தார். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு இசையை எழுப்பி மக்களை மகிழ்வித்து கொண்டிருந்த அந்த வயலின் இசைக்கருவியானது இப்பொழுது அருங்காட்சியகத்தில் ஒரு காட்சி பொருளாக மாறிப்போனது. பாருங்கள், அந்த வயலினில் உள்ள கம்பிகளெல்லாம் யாரும் பயன்படுத்தாததுனால அது துருப்பிடித்து அது தன்னுடைய பயனை இழந்து போனது. அன்பானவர்களே, அந்த இசைக்கருவி தன்னுடைய இசையை நேர்த்தியாக வாசித்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நன்றாக வாசிக்கக்கூடிய ஒருவருடைய கரத்தில் அது எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது தேவன் நம்மை பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றுவார். தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்தும் போது தேவன் நம்முடைய தாளந்துகளை அவர் பெருகச் செய்வார். மாறாக நாம் அதை பயன்படுத்தாமல் விட்டு விடும்போது நாம் யாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பாருங்கள், எஜமான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது எஜமான் ஒருவன் வெளியூருக்கு செல்லும்போது தங்களுடைய தாளந்துக்கு ஏற்றபடி ஒருவனுடைய கரத்தில் 5 தாளந்தும், ஒருவனுடைய கரத்தில் 2 தாளந்தும், இன்னொருவனுடைய கரத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து விட்டு சென்றார். அந்த 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் வாங்கினவர்கள் மறுபடியும் சம்பாதித்து வேறு 5 தாளந்தை 2 தாளந்தை அவர்கள் சம்பாதித்தார்கள். ஆனால் அந்த 1 தாளந்தை வாங்கினவன் அவன் அதை பயந்து போய் அவன் மண்ணுக்கடியில் அவன் புதைத்து வைத்தான். எஜமான் வந்தபோது 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் மீண்டும் சம்பாதித்தவர்கள் எஜமானுடைய பாராட்டை பெற்றார்கள். ஆனால் அந்த 1 தாளந்தை கொண்டு புதைத்து வைத்திருந்தவனை பார்த்து இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்லி அந்த எஜமான் சொன்னார். அன்பானவர்களே, அவன் பெரிய தவறு எதையும் அவன் செய்யவில்லை. ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட தண்டனையோ மிக பெரியது. அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும், அதில் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதை பயன்படுத்தாமல் விட்டு விடும்போது மிகப்பெரிய பாவத்துக்கு செய்கிற தண்டனையை அது பெற்று தருகிறது. தேவன்
தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாம் கண்டுபிடித்து நாம் அதிலே பெருக வேண்டும். அப்பொழுது தேவனும் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். ஒருமுறை ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் உள்ள ஓவியர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். அந்த போட்டியில் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஓவியத்தை வரைந்து கொண்டு வருவதற்கு சொன்னார். இதில் ஏராளமான ஓவியர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஓவிய போட்டியில் 2 ஓவியங்கள் அது பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் முதல் ஓவியத்தில் அதில் அழகான ஒரு ஏரி, அதை சுற்றிலும் பசுமையான மரங்கள், அந்த ஏரிக்கு பின்னால் நீல நிற மலைகள், அந்த மலைகள் அப்படியே அந்த ஏரிக்குள்ள அந்த தண்ணீருக்குள்ள கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது. இன்னும் மேலே வானத்தில் தவழ்ந்து செல்லும் நீல நிற மேகங்கள். இப்படி அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்கொள்ளா காட்சியாக அது வரையப்பட்டிருந்தது. யார் பார்த்தாலும் அதற்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் போல இருந்தது. இன்னொரு போட்டியில் இன்னொரு ஓவியம் அதிலும் மலைகள், ஆனால் அந்த மலைகள் எல்லாம் பயங்கரமான கரடு முரடாக காணப்பட்டது. அதில் பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருந்தது. இடி இடித்து பயங்கரமாக வானத்தையே கிழிந்து போகிற அளவு அப்படியாக இடி இடித்து கொண்டிருந்தது. அங்கும் அதில் அந்த பயங்கரமான பாறைகளுக்கு இடுக்கிலிருந்து ஆக்ரோஷமாக ஒரு நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் பயங்கரமாக கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த ராஜா அந்த ஓவியத்தை அப்படியே பார்க்கிறார். இதில் அமைதி என்று சொல்வதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதில். ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது இப்படி பயங்கர இந்த சத்தத்தின் மத்தியில் இந்த இடி இடிக்கும் ஓசைகள், அந்த மழை எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஒரு பறவையானது ஒரு பாறை இடுக்கில் கூட்டை கட்டி தன்னுடைய குஞ்சுகளோடு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. இதை பார்த்தபோது அந்த ராஜாவுக்கு இதுதான் அமைதி, உண்மையான அமைதி. இத்தனை இரைச்சல்களுக்கு மத்தியில், இத்தனை சத்தங்களுக்கு மத்தியில், இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பறவை அமைதியாக இருக்கிறதென்றால் இதுதான் உண்மையான அமைதி என்று சொல்லி அதையே அந்த ராஜா முதல் பரிசுக்கு தேர்வு செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாமே நமக்கு சரியாக இயங்கி கொண்டிருக்கும் போது சமாதானத்தை குறித்தோ நம்ம சந்தோஷத்தை குறித்தோ நாம் நினைப்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் எதுவும் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நமக்கு கடுமையான சூழ்நிலைகள், நமக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம், அமைதியின்மையான அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்முடைய இருதயத்தில் ஒரு அமைதி வந்தால் அதுதான் உண்மையான அமைதி. ஏனென்றால் எல்லாமே நன்மையாக இருக்கும்போது எதையுமே நாம் சந்தோஷத்தை பற்றி சமாதானத்தை பற்றி நாம் நினைத்தே பார்க்க மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அமைதி கலைந்து போகிறது. வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருப்பவர்களை நாம் பார்த்து கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், நான் தூங்கியே பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்திய பின்பு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிறைத்து கொள்ளுகிறதை நாம் உணர முடியும். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. புயலின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அந்த பாடலை நான் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதயத்திலே
இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் நான், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நான், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் நான், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. என்னை அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு ஆராய்ச்சியாளர் மிகவும் கஷ்டத்தில் இருந்தார். அப்பொழுது அவர் ஒரு கண்டுபிடிப்பு ஒன்றை கண்டுபிடித்தார். தன்னுடைய கண்டுபிடிப்பை பற்றி தன்னுடைய மனைவியிடம் அதை குறித்து சொன்னார். அப்பொழுது அந்த மனைவியும் அந்த கண்டுபிடிப்பை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இதை நாம் விற்றால் $20 கிடைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் சிந்திக்க ஆரம்பித்தார். இவ்வளோ $20 கிடைக்குமா? அவருக்கு அது ஆச்சரியமாக தோன்றியது. அவருக்கே அதை நம்ப முடியவில்லை. அப்படி அது கிடைக்குமா அப்படி என்று சொல்லி அவர் யோசித்தார். அப்படி அவர்கள் கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கும்போது சிலர் வந்து வீட்டு கதவை தட்டுகிற ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அவர்கள் கதவை திறந்து பார்த்தபோது, உங்கள் ஆராய்ச்சியை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் கண்டுபிடிப்பை நாங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறோம், அதற்கு எவ்வளவு பணம் வேண்டும் கேளுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனைவி அவரை பார்த்து $20 கேளுங்கள் என்று சொல்லி சைகை காட்டினார்கள். ஆனால் அவரோ வாயை திறந்தார் சொல்வதற்கு. ஆனால் அவருடைய வார்த்தை தொண்டை மட்டும் வருகிறது. ஆனால் அவர் வெளியே சொல்லவில்லை. அப்படியே அவர் மௌனமாக இருந்து விட்டார். அப்பொழுது வந்தவர்கள் இதை நாங்கள் $1,00,000 கொடுத்து வாங்கி கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அவர் கேட்டிருந்தார் $20,000 தான் கேட்டிருப்பார். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது $1,00,000. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அன்பானவர்களே பாருங்கள், ஏற்ற நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் அந்தந்த நேரத்தில் நமக்கு அதை ஆயத்தமாக அவர் வைத்திருப்பார். பாருங்க, ஆபிரகாம் பலியிடும்படிக்கு ஏற்கனவே மலையில் ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இயேசு வரிப்பணம் செலுத்துவதற்கு